கோபம், பதட்டம், டென்ஷன் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இயல்பாக வந்து செய்தியாளர்களை சந்திக்கக்கூடியவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். தன்னை தொடர்ந்து தன்னுடைய ஆதரவாளர்களும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில தான் அவர் சில கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. ஜெயலலிதா அவர்களால் 3 முறை முதல்வராக்கப்பட்டவர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் தன்னை முதல்வராக்கிய சசிகலா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏற்கனவே பல பேர் சொன்ன விஷயம் தான். ஆனால் இதெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும்பொழுது ஒரு மூத்த தலைவர் நிதானமாகவும் தெளிவாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அணுகக்கூடியவர் வந்து அவரே வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னும் பொழுது அதிமுக தலைமையை எதிர்க்கிறவங்க முன்வைக்கிற விமர்சனத்துக்கு வலு சேர்க்கிற விதமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் பெரிய அளவில் வந்து பரவலாக சொல்லப்படாத ஒரு சில விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். எக்ஸாம்பிள் வந்து 2009 ஜெயலலிதா அவர்களால் நீக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அதிமுகவிலையும் வாரிசு அரசியல் வந்துவிட்டது, அதற்கு காரணம் இபிஎஸ் அவர்கள் தான், அவருடைய உறவினர்கள் தான் அதிமுகவில் முக்கிய பொறுப்புகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களை தொடர்ந்து அதிமுக தலைமை மீது மிக வலுவான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு தான் புரிஞ்சிக்க முடியுது. தேங்க்யூ.